வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் மொபைல்ஸ் தமிழ். செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ்க்காகவே பிரத்யேகமான ஒரு சேனல். செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் பற்றின வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டுட்டு வருவோம். தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டாக செல் பண்ணக்கூடிய செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸையும் அண்ட் அந்த அந்த விலைக்கு ஆன்லைனில் இருக்க மற்ற மொபைல்ஸையும் கம்பேர் பண்ணி கூட வீடியோ போடுவோம். ஸோ செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க, தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாக் வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் பர்மா பஜார். அவரோட ஸ்டாக் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த ஸ்டாக் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. மொபைல் மாடல்ஸ் என்னென்ன எனக்கு பிடிச்சிருக்கோ, என்னென்ன கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கோ அந்த மாடலை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அண்ட் அந்த மொபைலோட குவாலிட்டியை நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கேட்டு பார்த்து வாங்கிக்கணும். ஸ்டாக் வீடியோவில் மென்ஷன் பண்ண டெமோ கண்டிஷனா இல்லை யூஸ்டு கண்டிஷனா அந்த மாதிரியான கண்டிஷனை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அண்ட் அதற்கு மேலே பேட்டரி பேக்கப் எல்லாமே நீங்கள் போயிட்டு தான் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை யாரும் சொல்ல மாட்டேன். iQOO 3 இவங்க 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அன்யூஸ்டு மொபைல். பார்க்கும்போதே தெரியுது அன்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சார்ஜரே ஒரு 1000 ரூபாய் வரும் வைங்களேன். அது மட்டும் இல்லாமல் கேமரா இங்கே சூப்பராக இருக்கும். 3 கேமராஸ் ஒர்த்தான கேமராவாக இருக்கும். 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 13 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ சென்சர்னு சொல்லிட்டு சூப்பரான கேமரா செட்டப் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமிங்க்கு ட்ரிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பப்ஜிலாம் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர்ஸ் தேவைப்படலாம். ஸோ கேமிங்கும் நல்லா இருக்கணும், அதே சமயம் கேமராவும் சூப்பராக இருக்கணும். பேட்டரி பேக்கப் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லா இருக்கணும். ஆனால் 10,000 ரூபாய்க்குள்ள வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட் எங்கேயும் இருக்கு மக்களே, 5G சப்போர்ட் இல்லை. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். 4G மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, கேமிங் மொபைல், கேமரா மொபைல் இந்த பட்ஜெட்டில் வேணும்னா இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தபடியாக iPhone X இவங்க 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 256GB வேரியண்ட்டு, பேக்டோர் கிராக் ஆகிருக்கு. பேட்டரி ஹெல்த்து 73% இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷனாக தெரியுது ஐஃபோன்னு பார்க்கும்போது. iPhone XS Max 64GB வேரியண்ட்டு, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமா. 10,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பட் ட்ரூ டோன்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. முன்னாடி பார்த்த iPhone Xக்கு ட்ரூ டோனும் ஃபேஸ் ஐடியும் ஒர்க் ஆகாது. 256GB வேரியன்ட் சொன்னாலே அதுக்கு. LG G8X என்ற ஒரு சூப்பரான மொபைலையும் சேல் பண்ணுறாங்க கம்மி விலைக்கு. டியூவல் டிஸ்பிளேயோட லான்ச் ஆன மொபைல் தான், பட் இவங்க சிங்கிள் டிஸ்பிளேயோட தான் சேல் பண்ணுறாங்க. இன்னொரு டிஸ்பிளே மிஸ் ஆயிடுச்சு போல. பேக் டோர் கிராக் ஆயிருக்கு. கேமரா இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கும். அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக்ல நீங்கள் சாங்ஸ் கேட்குறீங்கன்னா சூப்பரான அவுட்புட் இது தரும். குவாட் டேக் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இவங்க பேக்டோர் கிராக்கோட இவங்க சேல் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 6,000 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ 6,000 ரூபாய்க்கு ஒரு செகண்டரி மொபைலில் வேணால் பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம். ஏன் செகண்டரி மொபைல் சொல்கிறேன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 4G சப்போர்ட் தான் இருக்குது. 5G மொபைலாக இருந்தால் நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ணலாம். 4G இன்னும் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் 5G ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 5G வாங்குறது தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதனால தான் இதை செகண்டரி யூஸ். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிற கடை நல்ல ஃபோன் அப்படின்ற ஒரு கடை. 4,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல வச்சிருக்காங்க. Redmi Note 6 Pro 4,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஓகேவான கண்டிஷனாக தான் இருக்குது, ஓகேவான மொபைல் தான். அண்ட் பழைய மொபைல் ஓகேனா மட்டும் இதை பாருங்கள், அப்படி இல்லைனா நியூ மொபைல் வர பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க சேல் பண்ணுற இன்னொரு மொபைல்னு பார்க்கும்போது ரெட்மி கிட்ட இருந்து Redmi Note 7 சேல் பண்ணுறாங்க. அண்ட் 4,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. டீசெண்டான கண்டிஷனாக தான் இருக்குது. 48 மெகா பிக்சல் கேமரா Note 7 S தான் இருக்கும். Note 7ன்றதால 12 மெகா பிக்சல் கேமரா தான். கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி அண்ட் டிசைன் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. அண்ட் Redmi 10ஓட 4GB 64GB வேரியண்ட்டு 4,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷன். 4Gயில் வாங்குறீங்கன்னா ஓகே, 4G உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஓகே. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரெட்மினோட Note 10 சேல் பண்ணுறாங்க. கேமராஸ், டிஸ்பிளே, பேட்டரி, சார்ஜிங், பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே டீசெண்டாக இருக்கும். 6GB 64GB வேரியண்ட் 4,900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ப்ரைஸிங் ஓகே, 4Gனா ஓகேனா பார்த்துக்கோங்க. Poco X3 Proவோட டெமோ வேரியண்ட்டாக இவங்க 5,700 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா செமையான ப்ரைஸு. 4G மட்டும்தான் ஒரே ஒரு நெகட்டிவ். மற்றபடி கேமிங், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் இந்த மொபைலுக்கு இருக்குது. AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, அது ஒரு நெகட்டிவ் தான். பட் கேமிங்காக பார்க்குறேன், 6,000 ரூபாய்க்குள்ள கேமிங் தான் எனக்கு முக்கியம். ஸ்டோரேஜ் 128GB கிடைக்குது, அதுவும் ஒரு பாசிட்டிவ். மெயின் ஃபோக்கஸ் கேமிங். கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல, பேட்டரி தாறுமாறாக நிற்கணும் அப்படின்னா Poco X3 Pro டெமோ வேரியன்ட் சூப்பரான ஆப்ஷன். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 5G மொபைல்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டாக இவங்க Redmi 13C 5Gயோட 256GB வேரியண்ட்டை 7,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 256GB வேரியன்ட் மொபைல் மெமரி கார்டே நமக்கு 1,500 ரூபாய் வருது. ஸோ மொபைலோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,000-5,500 ரூபாய் ரேஞ்சு தான் வருது. என்ட்ரி லெவலில் 5G மொபைல் வேணும், டீசெண்டான பர்ஃபார்மன்ஸோட, ஹேங் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த Redmi 13C வாங்கலாம். கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், டிஸ்பிளே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஷார்ட்டாக சொல்ல போனால் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். என்ட்ரி லெவலில் பார்க்குறீங்கன்னா ஓகே.
நான் இவங்களோட ஸ்டாக் வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சாம்சங் A22 5G, விவோ T2X அப்படின்ற ஒரு சில மொபைல்ஸும் சேல் பண்ணுறாங்க. அது எனக்கு இம்ப்ரெசிவாக படலை. உங்களுக்கு இம்ப்ரெசிவாக படிச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடிய கடையினோட பெயர் ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு கடையோட ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Pixel 6a யூஸ்டு ஸ்க்ராச்சஸோட இருக்க மொபைல் வேரியண்ட். இவங்க 11,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்கான். 11,500 ரூபாய்க்கு சூப்பரான கேமரா மொபைல் வேணும்னா தாராளமாக நீங்கள் Pixel 6a கன்சிடர் பண்ணலாம். யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்டாக்கோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம். விவோ T2X நல்ல ஃபோன் ஷாப்பில் 8,500க்கு விற்றாங்க. இங்கே 8,000க்கே விற்கிறாங்க. இங்கே ஆவரேஜ் கண்டிஷன், அங்கே டெமோ கண்டிஷன். ஸோ உங்களுக்கு எது ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 8,500 ரூபாய்க்கு ஒரு 5G மொபைல் விவோ கிட்ட இருந்து வேணும்னா வாங்கிக்கலாம். இன்னொரு சூப்பரான மொபைல் சூப்பரான ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணுறாங்க. iPhone 11 ப்ரோவோட 64GB வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 78% பேட்டரி ஹெல்த் இருக்குது. இங்கே ஒரு நெகட்டிவ் 5G இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 64GB வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ்லாம் நமக்கு கண்டிப்பாக பத்தாது. கேமராஸ்க்காக வாங்குறேன், வீடியோகிராஃபிக்காக வாங்குறேன், ரீல்ஸ்லாம் அதிகமாக அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா iPhone 11 ப்ரோ 15,000 ரூபாய்க்கு உண்மையிலே ஒருத்தான மொபைல் தான். அந்த கேமரா கிட்ட லைட்டாக அடி வாங்கியிருக்கான். 5G இல்லைனா பரவாயில்லனா சூப்பரான ஆப்ஷன் இந்த iPhone 11 ப்ரோ. 11 இந்த ப்ரைஸிங் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அண்ட் Pixel 6 Pro 12 128GB வேரியண்ட்டை 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஏன் 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான். அண்ட் 13,000 ரூபாய்க்கு கூட டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மொபைல்ஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் வாங்குறதுக்கு போனேன். பட் அது ஒழுங்காக இல்லை, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. டிஸ்பிளே எல்லாமே ஓகேவான்னு சொல்லிட்டு. ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே ஒர்க் ஆகாதான். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கேமரா தான் உங்களோட மெயின் ஃபோக்கஸ். 15,000 ரூபாய்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம். 5G வேணும்னா 5Gயோட வேணும்னா இது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை 4G ஓகேனா 11 ப்ரோ வாங்கிக்கோங்க. ரெண்டும் சூப்பரான கேமரா மொபைல் தான். ஒன்றுத்துக்கும் ஒன்றும் சிலைச்சதில்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நத்திங்கோட டிசைன் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த டிசைனுக்காகவே நிறைய பேர் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நத்திங்கோட 8GB 128GB வேரியண்ட்டை 14,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. சின்ன பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு கண்டிஷன் சூப்பராக இருக்க மாதிரி டெமோ கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ 14,500 ரூபாய்க்கு அந்த டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தும். கேமரா பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங் அண்ட் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எல்லாமே நத்திங்கில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ப்ரைஸிங்க்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். மோட்டோ H30 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உண்மையிலே சூப்பரான மொபைல் தான். 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ சூப்பரான விளாகிங்க்கு நல்லா இருக்கும். பேட்டரி 4000 mAh கொடுத்துருப்பாங்க. ஸ்லீக்காக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும். மோட்டோவோட ஸ்டாக் 100 எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஸ்மூத்தான டிசைனோட நல்ல யூஐயோட ஒரு மொபைல் தருறீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மோட்டோ ஒர்த்து தான். அண்ட் சாம்சங்கோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சாம்சங் S20 5G 12GB 128GB வேரியன்ட் 14,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. டெமோ கண்டிஷனில் கேமரா அட்டகாசமாக இருக்கும். டிஸ்பிளே சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். பேட்டரி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஏர்டெல் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஐ திங்க். ஜியோலாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க 5G. அண்டு ஓகேவான ஆப்ஷன். இதுக்கு முன்னாடி 16,000 15,000 சேல் ஆகிட்டு இருந்தது. 16,000 ரூபாய்க்கு 14,000 ரூபாய்க்கு இப்போ வந்திருக்கு. சூப்பரான ஆப்ஷன். நீங்கள் 15,000 ரூபாய்க்கு கேமரா தான் உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுங்க மக்களே. இல்லை டே டு டே எக்ஸ்பீரியன்ஸு, நார்மல் கேஷுவல் யூசேஜ், கேமிங்னு வரும்போது புது மொபைல் எனக்கு கூட எடுத்துக்கலாம். புது மொபைலே அட்டகாசமான டிஸ்பிளே, அட்டகாசமான கேமரா தான், அட்டகாசமான கேமிங் தான் வேணும்னா வேணால் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மொபைல் ட்ரை பண்ணலாம். கேமரா மொபைல் வேணும்னா செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை அட்டகாசமான கேமிங் மொபைல் வேணும்னா மட்டும் செகண்ட் ஹேண்ட் போங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் மொபைலே உங்களுக்கு சூட் ஆகும். டே டு டே யூசேஜ்க்குலாம் எதுக்கு செகண்ட் ஹேண்ட். ஷார்ட்டாக சொல்ல போனால் மொபைல் நீங்கள் உங்களுக்கு தேவை, அதாவது ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக தேவைன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மொபைல் போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா தேவைக்கான மொபைல் இங்கே யாரும் லான்ச் பண்ணுறது இல்லை. நார்மலாக எல்லாம் கேஷுவல் யூசேஜுக்காக தான் 20,000 ரூபாய்க்குள்ளவே மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகே மக்கள், இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இது இன்னைக்கு நம்ம 3 கடை பார்த்துருக்கோம். மற்ற இந்த கடையும் ஸ்டாக் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அப்படியே அப்லோட் பண்ணாலும் ஓவர் ரேட்டில் தான் விற்கிறாங்க. புது மொபைலை வாங்கிட்டு போயிடலாம். புது மொபைலோட செகண்ட் ஹேண்ட் மொபைலோட ரேட் அதிகமாக விற்கிறாங்க. அவங்க கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கினா ஓரளவுக்கு டீசென்டான ரேட்ல விற்பாங்க. பட் அவங்க டெமோ சர்வீஸ் ஷோரூம்ல இருந்து வாங்குறாங்க. ஆன்லைன் பிரைஸுக்கு தான் வாங்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஆன்லைன்ல பிரைஸை குறைச்சிடுறாங்க. ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? அண்டு அதெல்லாமே நடக்கிறது தான். இருக்கிறதுலே பெஸ்ட்டான மொபைல்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு பார்க்கும்போது போக்கோ X3 Pro நல்ல ஆப்ஷன். கேமிங் தான் பார்க்குறீங்க, 4G இருந்தாலும் பரவாயில்லனா Pixel 6a ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. அண்ட் iPhone 11 Pro சூப்பரான ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் சாம்சங் S20 ஓரளவுக்கு டீசென்டான ஆப்ஷன். என்னோட டாப் பிக்ஸ் இதுதான். உங்களுக்கு இந்த பார்த்த செகண்ட் ஹேண்ட் மொபைலில் எந்த மொபைல் பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.